நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் 4000 பாசுரங்களை கொடுத்ததோடு அன்றி ரொம்ப ஆச்சரியமான ஒரு பரிசையும் வழங்கினார். என்ன பரிசு என்னால், இது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு. ராமானுஷருடைய திவ்யமங்கள விக்கிரகம். மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவுருவச் சிலையை சமைக்க வேண்டும் என ஆசைப்பட்டார். அவர் எவ்வளவு முயன்றாலும் அது ராமானுஷருடைய வடிவமாகத்தான் அவர் கையிலே கிடைத்தது. போய் நம்மாழ்வாரிடத்திலேயே விசாரித்தார். ஆழ்வார் தெரிவிக்கிறார், பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மரிய புகுன் திசைபாடி ஆடி உழிதரக் கண்டோம் என இந்த பாசுரத்துக்கு அர்த்தமே இவர்தானே. பிற்காலத்திலே வெங்கலி இங்கினி வீறு நமக்கிளை என்னுமிக தளர் நாள் என மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறபடியே ராமானுஷர் பிறந்தாரோ கலிபுருஷனே நடுங்கினான். ஆக கலிகாலத்துக்கு ஒரு விடிவெள்ளியாகத்தான் ராமானுஷருடைய பிறப்பே. அந்த ராமானுஷருடைய விக்கிரகம்தான் நீ செய்து கொண்டு வந்தது, இவரை பூசித்திருப்பாய் என நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். மேலே அவர் அனுகிரகத்தாலே நம்மாழ்வாருடைய விக்கிரகமும் மதுரகவியாழ்வாராலே எழுந்தருள பண்ணப்பட்டது. அந்த விக்கிரகத்தை அப்படியே நம்மாழ்வார் மீண்டும் நாதமுனிகளிடத்திலே வழங்குகிறார். அந்த விக்கிரகத்துக்கே பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் என்று பெயர். பவிஷ்யத்து என்னால் எதிர்காலம், ஆச்சாரியன் என்னால் எவனொருத்தன் ஆச்சாரத்தை தான் அறிந்து கொண்டு அதன் வழி தானும் நடந்து அதை மத்தையோர்களுக்கும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் நடப்பிக்கிறானோ அவனுக்கு ஆச்சாரியன் என்று பெயர். ஆக நம்மையெல்லாம் எதிர்காலத்திலே வழிநடத்தப் போகும் வள்ளல் என்கிற பெயரோடே அந்த விக்கிரகத்தை நாதமுனிகளிடத்திலே வழங்குகிறார். பொருணையாற்று நீரை காய்ச்ச அதில் முதலில் உருவான பவிஷ்யதாச்சாரியாரின் விக்கிரகமே அது. பின்னாளில் அவதரிக்கப் போகும் ராமானுஜர் என்னும் மகா புருஷரின் அர்ச்சாவதார விக்கிரகத்தை பணியமரர் கோமான் பரிசாக தம்மை பணிந்த நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் வழங்கினார். நம்மாழ்வார் அளித்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பவிஷ்யதாச்சாரியாரின் விக்கிரகத்தையும் பெற்றுக்கொண்ட நாதமுனிகள் ஆதிநாதனை வணங்கி தன் நாதனை காண வீரநாராயணபுரம் திரும்பினார். மன்னனார் திருவடியில் தன்னை சரண் புகுத்தி தன் சீடர்களான உய்யக் கொண்டார் திருக்குறுகை காவலப்பன், திருக்கண்ணமங்கை ஆண்டான் மற்றும் தன் மருமக்களும் சீடர்களுமான மேலையகத்தாழ்வான், கீழையகத்தாழ்வான் ஆகியோர்களைக் கொண்டு 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தார். அடங்கிய பாசுரங்கள்: பெரியாழ்வார் இயற்றிய திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள், பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரங்கள், ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள், குலசேகர ஆழ்வார் இயற்றிய பெருமாள் திருமொழி 105 பாசுரங்கள், திருமழிசையாழ்வார் இயற்றிய திருச்சந்த விருத்தம் 120 பாசுரங்கள், தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றிய திருமாலை 45 பாசுரங்கள், திருப்பள்ளி எழுச்சி
10 பாசுரங்கள். திருப்பாணாழ்வார் இயற்றிய அமலநாதி பிரான் 10 பாசுரங்கள். மதுர கவியாழ்வார் இயற்றிய கண்ணி நுண் சிறுதாம்பு 11 பாசுரங்கள். ஆக 947 பாசுரங்களின் தொகுப்பு முதலாயிரமாக தொகுக்கப்பட்டது. திருமங்கையாழ்வார் இயற்றிய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் என்னும் பாசுரங்களின் எண்ணிக்கை 1134 தொகுப்பு 2000 என்று பிரிக்கப்பட்டது. முதல் திருவந்தாதி 100 பாசுரங்கள். பூதத்தாழ்வார் இயற்றிய 2ஆம் திருவந்தாதி 100 பாசுரங்கள். பேயாழ்வார் இயற்றிய 3ஆம் திருவந்தாதி 100 பாசுரங்கள். திருமழிசையாழ்வார் இயற்றிய 4முகன் திருவந்தாதி 96 பாசுரங்கள். நம்மாழ்வார் இயற்றிய திருவிருத்தம் 100 பாசுரங்கள். திருவாசிரியம் 7 பாசுரங்கள். பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள். திருமங்கையாழ்வார் இயற்றிய திருவெழுக்கூற்றருக்கை 1 பாசுரம். சிறிய திருமடல் 77 பாசுரங்கள். பெரிய திருமடல் 148 பாசுரங்கள். ஆக 817 பாசுரங்கள் 3ஆம் ஆயிரம் சாரம் என போற்றப்படும் நம்மாழ்வார் ஞானத்தால் நன்குணர்ந்து இயற்றிய திருவாய்மொழியின் பாசுரங்கள் 1102 4000 தொகுக்கப்பட்டது. மொத்தம் 4000 பாசுரங்கள் அமைந்துள்ளன. காட்டு மன்னார் கோயில் என்னும் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள அழகிய மன்னனாரின் திருவருளாலேயே நாதமுனிகளும் நம்மாழ்வாரிடமிருந்து 4000 பெற்றார். எனவேதான் இந்த திவ்ய தேசத்திற்கு பிரபந்தம் விளைந்த திருப்பதி என்று பெயர் வந்தது. இந்த அழகிய மன்னனாரை பகவத் ராமானுஜர் திருமங்கையாழ்வார் அருளிய குணபால மதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி என்னும் திருநெடுந்தாண்டகம் பாசுரத்தை பாடி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தார். 4000 தொகுத்த நாதமுனிகள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மன்னனாரை சேவித்து 12 ஆழ்வார்களுக்கும் ஞானம் அளித்த ஞான பிரானின் திருவருளைக் கொண்டு நானிலத்தில் குரு பரம்பரையை நாட்டிய நலந்திகழும் நாதமுனிகளின் நற்பதங்கள் வாழி வாழி வாழியே. நாதமுனிகள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. இந்த நிகழ்ச்சியில் வரும் வாரம் முதல் தரிசனம் காண வாருங்கள் என்னும் புதிய பகுதி ஒளிபரப்பாக உள்ளது.